ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند علول الحادث العمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا رب بالمصطفى بلغ مقاصدنا فاغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். முபாரக்கான இந்த இரவில் சிறப்பான இந்த மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. ஃபித் துன்யா கபலல் ஆகிரா. கிடைப்பதற்கரிய வாழ்க்கை உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் எதையெல்லாம் படைக்கிறான் என்றால் எதையெல்லாம் அவன் நாடுகிறானோ படைக்க வேண்டும் என்று அதையெல்லாம் அவன் படைக்கிறான். ஆனால் அவன் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் அவன் தேர்ந்தெடுப்பதில்லை. ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். உங்களது ரப்பு தான் நாடியதை படைக்கிறான். ஆனால் அவன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறான். எல்லா மனிதர்களையும் எல்லா சிருஷ்டிகளையும் அல்லாஹ் படைத்தான். ஆனால் அந்த படைப்புகளில் அல்லாஹ் மனிதனைத்தான் தேர்ந்தெடுத்தான். எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் படைத்தான் என்றாலும் அதில் அவனை ஏற்றுக்கொண்ட மூமின்களை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். எல்லா மூமின்களிலும் அவன்
தேர்ந்தெடுத்தது நாதாக்கள், வழிமார்கள், ஆரிஃபின்களை. அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது நபிமார்களை. அந்த நபிமார்களிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ரசூல்மார்களை, தூதர்களை. அந்த முர்சலான நபிமார்களிலும் கூட அல்லாஹ் 5 மனிதர்களை, 5 ரசூல்மார்களை, உலுல் அஸ்மான நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த உலுல் அஸ்மான 5. அந்த 5 பேரையும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எல்லாம் ஒன்றா? எல்லாம் ஒன்றாங்க? இன்னும் விஷயம் வைக்கிங்க. எல்லாம் ஒன்றல்ல. எல்லா நபிமார்களும் ஒரே மாதிரி அல்ல, எல்லா ரசூல்மார்களும் ஒரே மாதிரி அல்ல. அதை போலத்தான் இந்த உலகத்தில் காலங்களை அல்லாஹ் அமைத்தான், இடங்களையும் அல்லாஹ் தான் உருவாக்கினான். எல்லா இடமும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லா காலமும் அல்லாஹ் அமைத்து கொடுத்தது தான். ஆனால் இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹரா, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதத்தின் எண்ணிக்கை 12. ஆனால் அந்த 12 மாதங்களும் ஒன்றா? மின்ஹா அர்பஹத்துன் உரும். அதில் புனிதமான மாதங்கள் 4 என்று அல்லாஹ் அதை குறிப்பாக தேர்ந்தெடுத்தார், இல்லையா? இடங்கள் என்று வருகிற பொழுது எல்லா இடத்தையும் அல்லாஹ் தான் அமைத்தான் என்றாலும் மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். மக்கா எல்லாம் சிறந்தது என்றாலும் அந்த மக்காவிலேயே ஆகச் சிறந்த இடம் எதுங்க? காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவிலேயே ஆகச் சிறந்த, அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலேயே ஆகச் சிறந்த இடம் ஒன்று இருக்கிறது. அது எது? முல்தஸிம். ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த காபாவுடைய கதவுக்கும் இடையில் இருக்குல்ல, அந்த பகுதிக்கு என்ன பேர்? முல்தஸிம். அதுதான் ஹரம் ஷரீஃபில் ஆகச் சிறந்த ஒரு இடமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அதை விடவும் சிறந்த இடம் ஒன்றிருக்கிறது. முல்தஸிமை விடவும் ஆகச் சிறந்த இடம் என்று ஒன்றிருக்கிறது. அது எது அப்படின்னா, மதீனாவிலே இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா. புனிதமான அந்த உடல் தொட்டுக்கொண்டு பட்டுக்கொண்டு இருக்கிற அந்த மண், அது உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே ஆகச் சிறந்த இடம் என்று மேன்மக்கள் சொல்லுவார்கள். இப்படி இடங்களில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடங்கள் உண்டு, வித்தியாசங்கள் உண்டு, ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அதே மாதிரி காலங்களிலும் சிறந்த காலம், அதாவது அல்லாஹ் விரும்பிய தேர்ந்தெடுத்த காலங்கள் உண்டு. புனிதமான 4 மாதங்களிலே அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். அப்படி இபாதத் செய்தால் அதிகமான நன்மை கிடைக்கும் மற்ற மாதங்களை விட. அதே போல் புனிதமான அந்த மாதங்களில் பாவம் செய்யக்கூடாது. மற்ற மாதங்களில் செய்யலாங்கிற அர்த்தம் இல்லை, மற்ற மாதத்தில் செய்வதை விட அந்த மாதத்தில் செய்தால் அதற்கு அதிகமான தண்டனை உண்டு. பொய் சொல்லக்கூடாது. வெளியில் நின்று பொய் சொல்கிறதும் பள்ளிவாசல் நின்று பொய் சொல்கிறதும் ஒன்றும் இல்லைல்ல, இங்கே அதிகமான ஆபத்து. புறம் பேசக்கூடாது. வெளியில் வீதி நின்று புறம் பேசுவதற்கும் பள்ளிவாசல் இருந்து புறம் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பேசினா அடி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், இல்லையா? இப்படி செய்யக்கூடாததை புனிதமான காலங்களில் செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை புனிதமான காலங்களில் செய்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நதிகள் இருக்கிறது, அந்த நதிகளிலே நைல் நதியை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டான், ஃபுராத்தினுடைய நதியெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டான், சொர்க்கத்தினுடைய நதி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தண்ணீரிலே பல வகையான தண்ணீர் இருக்கிறது. எல்லா தண்ணீரை விடவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது எதங்க? ஜம்ஜம் தண்ணீர். ஹவுதுல் கௌசரை விட சிறந்த தண்ணீர் சொர்க்கத்தினுடைய நீர் ஹவுதுல் கௌசர். அதை விட சிறந்த தண்ணீர் எது? ஜம்ஜம் தண்ணீர். ஏன் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முபாரக்கான அந்த நெஞ்சை கழுவுறதுக்கு சொர்க்கத்திலிருந்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தினுடைய கிண்ணம் கொண்டு வந்தார்கள், தங்க கிண்ணம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வரல, எங்கே வந்து தான் கழுவுனாங்க? ஜம்ஜம் தண்ணீரை கொண்டு தான் கழுவுனாங்க. அந்த ஜம்ஜம் தண்ணீரை விடவும் சிறந்த நீர் ஒன்று இருக்கிறது. அது எது அப்படின்னா, உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
விரல் இழுக்குகளில் இருந்து வெளிப்பட்டதே அந்த நீர், அது ஆகச்சிறந்த தண்ணீர் என்று சிறப்பானவைகள் என்று நாம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் என்ற பட்டியல் போட்டால் அதிலேயே தரங்கள் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது, அளவுகோல்கள் தனித்தனியாக இருக்கிறது என்பதைப் போல புனிதமான நாட்கள் உலகத்தில் 365 நாள் இருக்குது. இந்த 365 நாட்களில் புனிதமான நாட்கள், சிறப்பான நாட்கள் என்றால் எது? துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்ற வசனத்தில் அதை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இரவை கவனித்து பார்த்தால் சிறந்த நாட்கள் ரமலானுடைய கடைசி 10. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 இரவை கவனித்து சிறந்த நாட்கள், பகலை கவனித்து துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். இப்படி நாட்களில், காலங்களில் சிறப்பானது இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அப்படி சிறப்பான இடங்கள், அப்படி சிறப்பான இரவுகள் எத்தனை இருக்குது? அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யஹ்யாவில் சொல்லுவாங்க, புனிதமான இரவுகள், சிறந்த இரவுகள் 15 இருக்கிறது என்று குறிப்பிடுவார். அந்த 15 இரவுலேயே ஆக சிறந்தது 5 இரவுகள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 15லிருந்து 5ஐ வித்தியாசப்படுத்தி மேன்மைப்படுத்தி சொல்லுவார்கள். 2 பெருநாள் இரவு, யௌமு தர்வியா மினாவுக்கு செல்லக்கூடிய அந்த 8வது நாள் இரவு இல்லையா, வெள்ளிக்கிழமை இரவு, இப்படி பல இரவுகள் இருக்கிறது. அதில் ஒரு இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்னொன்று பராத்துடைய இரவு. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பலகனா, நமக்கு கிடைத்த ஹதீஸ் என்னவென்றால் 5 இரவுகளில் துஆ செய்தால் கபூலாகும். 5 இரவுகளில் ஹம்ஸ் லையால் யுஸ்தஜாப் ஃபீஹா துஆ, இந்த ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். அந்த 5 இரவுகளிலே துஆ கபூலாகக்கூடிய 5 இரவுகளிலே ஒரு இரவு லைலத்துல் கத்ர் மாதிரி எதுங்க? பராத்துடைய இரவு. எனவே கிடைப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பு திரும்ப திரும்ப வராதுங்க. போன வருஷம் நம்ம கூட இருந்தவரை இப்போ நம்ம கூட இல்லை, எத்தனையோ பேர் நம்ம கூட இல்லை. ஏன் நேற்று வரை இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் நாம் தர்க்கம் பேசி லாஜிக் பார்த்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம இருக்கிற அந்த நாட்களில் கிடைத்த அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இல்லைன்னா அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் துஆ கபூலாகும்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கேட்டால் தான் அந்த துஆ கபூலாகும் இல்லையா? அந்த நேரம் தவறிடுச்சுன்னா போயிடுச்சு, வாய்ப்புகள் போயிடுச்சு. ஆக சிறந்த நேரங்கள், அல்லாஹ் துஆவை கபூல் செய்வதற்குன்னு சிறந்த நேரங்கள் இருக்கிறது. ஜக்கரியா நபி தனக்கு பிள்ளை வேணும்னு துஆ செய்தாங்க. நபி தானே, எப்போ கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா? நபிமார்கள் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அவங்க எப்போ துஆ செய்கிறாங்க, எந்த நேரத்தில் துஆ செய்கிறாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்தில் வைத்து துஆ செய்தார்கள், அந்த நேரத்தில் வைத்து துஆ செய்தார்கள். எந்த இடத்தில் வைத்து துஆ செய்தார்கள்? மரியம் அம்மாவுக்கு உணவு எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அந்த மெஹராபுக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இபாதத் செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்டு இருந்தது. இவங்க தான் சாப்பாடு கொண்டு போகணும், பூட்டப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு போகிறாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காண்டி போனால் அங்கே ஏற்கனவே என்ன இருக்கிறது? சொர்க்கத்தினுடைய உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருக்குது. அங்கிருந்து அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட அருளான உணவு இருக்குது. அன்னாலைக்கு ஹாதான்னு கேட்டாங்க, இது எங்கிருந்துமா உனக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் தானே உனக்கு சாப்பாடு கொண்டு வரணும், என்னை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை. சாவி எங்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை, வேறு யாரும் திறந்து உள்ளே வரவும் முடியாது. இந்த உணவு யார் கொண்டு வந்தா, எங்கிருந்து வந்தது? மரியம் அம்மாட்ட கேட்டாங்க. யாருங்க கேட்டாங்க? ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்போ மரியம் அம்மா என்ன பதில் சொன்னாங்க? மின் இந்தில்லா, இது யாரும் கொண்டு வரல, அல்லாஹ் கொண்டு தந்தான்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னா உடனே அவங்களுக்கு பொறி தட்டியது. ஆஹா, அல்லாஹ்வுடைய ஃபுட்டு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உணவு நேரடியாக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. எனவே இந்த இடம் புனிதமானது, அது இறங்கி இந்த நேரம் புனிதமானது.
உடனே கையை உயர்த்தி, ரப்பே, காலம் கடந்த பழங்களை, ஒவ்வொரு சீசன்லையும் ஒவ்வொரு பழம் தான் கிடைக்கும், ஆனால் சீசன் மாறிய பழங்கள் அங்கே இருக்கிறது. எனவே காலம் கடந்து எதையும் கொடுக்கக்கூடிய நீ, எனக்கும் வயதாகிவிட்டது என்றாலும் நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு குழந்தையை கொடு என்று துவா கேட்டது. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே அந்த இடத்தில் வைத்து அந்த நேரத்தில் கேட்டார்கள், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், எனக்கு பிச்சளங்களை, சந்ததியை கொடு, நீ துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று துஆ செய்தாங்க. உடனே அல்லாஹ் கபூல் செய்தான் இல்லையா? அடுத்த ஆயத்தில் வருது, ஃபனாதத்து, ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் துஆவை கபூல் ஆக்குறான். எனவே குழந்தை இல்லாதவங்க துஆ செய்யக்கூடிய ஒரு இரவு தான் எந்த இரவு? இந்த பராத்துடைய இரவு. ஏன்னா இந்த பராத்துடைய இரவுக்கு பராத்துடைய இரவு என்றும் பேர் இருக்கிறது, பரக்கத்தான இரவு என்றும் பேர் இருக்கிறது. பின்ன லைலத்துல் கத்ர் என்று ஒரு பெயரும் கூட இந்த இரவுக்கு இருக்கிறது. மகத்தான இரவு, மாண்பான இரவு. எனவே துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற இந்த இரவில அவன் சொன்னா இவன் சொன்னா அதுன்னு தூக்கி தள்ளுங்க, அதை பற்றியே சிந்திக்காதைய. கிடைப்பதற்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவசரமும் இருக்கிறது. அதை நாம் இந்த இரவிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்களேங்க. கண்டிப்பாக வேணும். எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. பாருங்க, வாய்ப்பு கொஞ்ச நேரம் மிஸ் ஆச்சுன்னா போயிடும். கொஞ்ச நேரம் மிஸ் ஆச்சுன்னா, நிலாவில் கால் வச்சவன் யாரு? சந்திரனில் கால் வச்சது யாருங்க? ஆம்ஸ்டாங்குன்னு சொல்கிறோம். ஆனால் அசலில் நிலாவில் கால் வைக்கிறதுக்காண்டி பயிற்சி கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் அவன் இல்லை. எட்வார்ட் அப்படிங்கிற வேற ஒருத்தன், அவன் தான் அசல் பைலட்டு. ஆனால் இங்கே இருந்து நாசாவிலேருந்து உத்தரவு போச்சு, இறங்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. ஏன்னா காற்று மண்டலத்தை தாண்டி ஆக்சிஜன் இல்லாத ஒரு பகுதி, அங்கே போட்டது அப்படியே நிற்கும். நம்ம காலை வைக்க போகிறோம், அது எப்படி இருக்க போகுது தெரியலன்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சானா. அங்கே செகண்ட்லாம் யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை. அடுத்து பைலட்டுன்னா அடுத்த பைலட் இறங்குனா உடனே ஆம்ஸ்டாங் இறங்கிட்டான். இன்னைக்கு இறங்க வேண்டியவன் பேர் வாங்கின பேரை யாருக்கு நமக்கு தெரியல. ஆம்ஸ்டாங் பேர் தான் இன்னைக்கு வரலாற்றில் நிற்குது. ஏன்னா வாய்ப்பை உடனே பயன்படுத்தணும், வாய்ப்பை உடனே பயன்படுத்தணும். நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு 70,000 பேர் கேள்விகளுக்கென்று போவாங்கன்னு சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு எத்தனை பேருக்கு போவாங்க? 70,000 பேர். எல்லாரும் போவாங்க, ஆனால் கேள்விகளுக்கென்று சொர்க்கம் போகிறதுங்கிறது பெரிய பாக்கியமா இல்லையா? இல்லையா? பாக்கியமாங்க. அந்த பாக்கியத்தை சொல்லும் பொழுது ஃபகாம உக்காஷத்து புன மிஹ்சன், ஒரு சஹாபி உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எழுந்தார். யார சொல்லலாம், உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், நானும் அதில் ஒரு ஆளாக இருக்கணும், துஆ செய்யுங்கன்னு. ஃபகாம உக்காஷத்து புன மிஹ்சன், உக்காஷா எழுந்து என்னங்க சொன்னார்? உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அவர்களில் ஒருவனாக அல்லாஹ் என்னையும் ஆக்கணும், துஆ செய்யுங்கன்னார். வேறு யாருக்கும் அந்த யோசனை வரல. பட்டுன்னு எழுந்தாரு, பட்டுன்னு கேட்டார். அந்த மின்ஹும் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயும் அதில் ஒரு ஆள் தான் பாண்டு. பாக்கியம் கிடைச்சிருச்சுல. இன்னொரு ஆள் பார்த்தாரு, ஆஹா நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது, யாரை சொல்லலாம், எனக்கும் நோ சான்ஸுன்ட்டான். சபகக்க உக்காஷா, இருந்த அந்த வாய்ப்பை உக்காஷா தட்டி பறித்து சென்று விட்டார். நீ ஏன் லேட் பண்ணேன்னா, சொல்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது, முன்னறிவிப்பு செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. உக்காஷா முந்திட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ கிடைச்ச அந்த நேரம், வாழ்க்கையில கிடைப்பதற்குரிய நேரம், இந்த ஆயுள் எப்படிப்பட்டதுங்க? எப்படிப்பட்டது? காலம் எப்படிப்பட்டது? ஐஸ்கிரீமே போல வாழ்நாள் இருக்குது, இந்த காலம் இருக்குது, இது எதை போலங்க? ஐஸ்கிரீமே போல, தின்னாலும் கரையும், திங்காட்டாலும் கரையும். ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்டாலும் கரையும், சாப்பிடாட்டாலும் கரையுமா என்னங்க? அது மாதிரி வாழ்க்கை கரைந்து கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. எனவே இருக்கக்கூடிய இந்த காலத்தை நீங்கள் சரியாக உடனடியாக அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த வாய்ப்பு என்ன, நம்மளை விட்டு என்ன ஆகிடும்? மிஸ் ஆகிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. வந்தப்போ அங்கே 3 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி, 3 பேர் இருந்தாங்க.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ 3 பேர் துவா செய்யுங்க, நான் ஆமீன்னு சொல்கிறேன்னா. எவ்வளோ பெரிய சந்தர்ப்பங்க. நீங்கள் 3 பேரும் துவா செய்யுங்க, நான் ஆமீன்னு சொல்கிறேன்னா. பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதி அந்த அப்ளிகேஷனில் சீனியர் ஆஃபீஸர் அல்லது மினிஸ்டரு சிஎம்ஓ அவருடைய ஒரு சைன் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த அப்ளிகேஷன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா? இந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சைன் வச்சு தர்றேன், நீங்கள் அப்ளிகேஷன் அல்லாட்ட போடுங்கன்னு. 3 பேர் ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? எது வேணும்னு கேட்கலாம்ல, கேட்டால் உடனே என்ன செய்யும்? கிடைக்குமா கிடைக்காதாங்க? ரசூலுல்லாஹ் நான் ஆமீன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் ஆமீன் சொல்கிறேன்னு சொன்னதுனால எது வேணாலும் கிடைக்கும். எதை கேட்குறது? ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று உச்சமான ஒரு தேவையான விஷயம் இருக்கும்ல, அதை கேட்டாங்க. ஜெய்து ஒன்று கேட்டார், இன்னொரு சஹாபி ஒன்று கேட்டார், 3ஆவதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எவ்வளோ பாக்கியமான மனிதன் பாருங்க. இவர் ஒன்று கேட்டார், அவர் இன்னொன்று கேட்டார். 3ஆவதா யார் கேட்க போகிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்க போகிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், இந்த 2 பேரும் கேட்டதையும் கேட்கிறேன், இன்னொன்னையும் கேட்கிறேன். ஒரே துவாவோட 2 மாங்காயில 3 மாங்காய் அடிச்சிட்டேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிஸ்ல மா சஅலக சாஹிபாய, இந்த 2 பேரும் கேட்டாங்கல்ல, அதையும் கேட்கிறேன், அதை அந்த பாக்கியம் எனக்கு கொடு, இது அல்லாமல் இன்னொன்றையும் கொடுன்னு கேட்டார். அது என்ன அப்படின்னு கேட்டால், வ இல்மன் லா யுன்ஸா, மறக்காத ஞானத்தை கொடு. என்னது? மறக்காத ஞானத்தை கொடுன்னு துவா செய்கிறார். இதை மற்ற 2 பேரும் பார்த்தோம்னா, இந்த ஆள் நம்ம துவாவும் சேர்த்து வாங்கிக்கிட்டாரு, அவரும் துவா பண்ணிட்டாரு, அவருடைய தேவையை நிறைவேறி போச்சு, ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டதையும் வாங்கிக்கிட்டாரு, இந்த புத்தி நமக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்னு யாரை சொல்கிறலாம்? எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இது மாதிரி கேட்குறதுக்கு. அங்கேயும் சொன்னாங்க, நோ சான்ஸ். ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை அவர் பயன்படுத்தினார். சபக்க உலாமுக்க தூசி கபீராவை சேர்ந்த அந்த உலாம் அபூ ஹுரைரா அந்த வாய்ப்பை முந்தி பெற்றுக்கொண்டார். எனவே அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அபூ ஹுரைரா தான் மறக்காத ஞானத்தை பெற்ற அந்த துவாவை வாங்கின காரணத்தினால தான் ரசூலுல்லாஹ் கூட இருந்த காலம் 3 வருஷம்தான். அபூ ஹுரைரா ரொம்ப காலம் கூட இருக்கலங்க, ஹைபரில் தான் வர்றாரு அவர். ஹைபர் ஹிஜ்ரி 7 நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட 3 வருஷம்தான் கூட இருக்கிறாங்க. 3 வருஷம் கூட இருந்த அந்த அபூ ஹுரைரா தான் சஹாபாக்கள்லையே அதிகமான ஹதீஸ் அறிவித்த நம்பர் 1 ராவி யாரு? அபூ ஹுரைரா தான். 5370 ஹதீஸ்களை அவர் அறிவிப்பு செய்திருக்கிறாருன்னா 3 வருஷத்துல இவ்வளோ பெரிய ஹதீஸ்களை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த மறக்காத ஞானத்தை அவர் எப்படி பெற்றாரு? எப்படிங்க பெற்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால பெற்றினார். அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை அவர் பயன்படுத்தினார். எனவே கிடைச்ச வாய்ப்பு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த பராத்துடைய இரவு கிடைச்சிருக்குது, இது துவா கபூலாகக்கூடிய சொல்லுங்களேன். 3 யாசின் ஓதி துவா ஓதி இருக்கிறோம், 3 யாசின் ஓதி ரிசுக்குக்காண்டி துவா செய்திருக்கிறோம், 3 யாசின் ஓதி ஆயுள் நீளமானுங்கிறதுக்காண்டி துவா செய்திருக்கிறோம், 3 யாசின் ஓதி வேற என்ன கேட்டோம்? பலா முசீபத்துகள் நோயெல்லாம் போகணும், ஆஃபியத்து வேணுங்கிறதுக்காண்டி துவா கேட்டிருக்கிறோம். சும்மா கேட்கல, ஒன்றே இந்த இரவுல கேட்டாலே கபூலாகும், இந்த இரவுல கேட்டாலே கபூலாகும். அதுலேயும் குறிப்பாக என்ன ஓதி கேட்டிருக்கிறோம்? குரான் ஷரீஃபை ஓதி, அதுலேயும் குறிப்பாக யாசின் ஷரீஃபை ஓதி என்ன செய்திருக்கிறோம்? யாசின் ஷரீஃபை ஓதி ஏன் துவா கேட்கணும்? அசல் சொன்னாங்க, ஹதீஸில் வந்திருக்குது, யாசின் ஓதி நீங்கள் துவா கேளுங்க, அல்லாஹ் கபூலாக்குவான். யாசின் ஓதி துவா கேளுங்க. மண் கர சூரத்தை யாசின் புதிய ஹாஜத்து, யாசின் சூரா ஒருவர் ஓதினால் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு கடை திறக்கணும், ஒரு வீட்டில் விசேஷம் வைக்கணும்னா யாசின் ஓதி துவா செய்கிறாங்கல்ல, ஏன்னா அந்த ஹதீஸின் அடிப்படையில். 2வது குரான் ஷரீஃப் ஓதி துவா கேட்டால் ஏன் கபூல் ஆகுது? இன்னொரு காரணம் என்ன? ஒன்று துவா குரான் ஷரீஃப் ஓதினாலே துவா கபூல் ஆகிடும். 2வது காரணம் என்ன? எங்கே குரான் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள். எங்கு துவா குரான் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் மலக்குமார்கள் இறங்குறாங்க. அதே மாதிரி இந்த லைலத்தை முபாரக்கா, இது பரக்கத்தான இந்த பராத்துடைய இரவுலையும் எல்லா மலக்குமார்களும் ஹவீரத்துல் குதுஸ், பரிசுத்தமான புனிதமான அவனுடைய முன்னிலையில் எல்லா மலக்குமார்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இரவு எது?
இந்த பராத்துடைய இரவு. எனவே மலக்குமார்கள் குர்ஆன் ஓதுனா என்ன செய்வாங்க? இறங்கிடுவாங்க. இந்த இரவில் இறங்குறாங்க ஏற்கனவே. அதுலேயும் குறிப்பாக குர்ஆன் ஓதுனா என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅத்தும் சியாஹத் தீக்கி, சேவல் கூவும் சப்தத்தை கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்ட்ட உடனே துஆ கேளுங்கண்ணா. இதா சமிஅத்தும் சியாஹத் தீக்கி, சேவல் கூவும் சப்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனது அருளை கேளுங்கள் அப்படின்னாங்க. ஏன் அப்படி கேட்க சொன்னாங்க? ஃபைன்னஹா ரஅத்து மலக்கன், சேவல் எப்பவும் கூவுன்னா ஒரு மலக்கை பார்த்தா தான் கூவும். ஒரு மலக்கை பார்த்தா தான். இப்போ மலக்கை பார்த்து கூறுன்னா அப்போ சேவல் கூவுன்னா அங்கே மலக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இது துவா கேளுங்கிறாங்க. இப்போ மலக்கு வந்த நேரத்தில் துவா கேட்டால் அப்போ என்ன ஆகுங்க? துவா கபூலாகும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொன்னாங்க, சேவல் கூவும் சப்தத்தை கேட்டால் ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, அல்லாஹ் அவனுடைய அருளை உங்களுக்கு தரட்டும். அதே நேரத்தில் கழுதை கத்தும் சப்தத்தை கேட்டால் வைதா சமிஅத்தும் நஹிக்கல் ஹிமாரி, கழுதை கத்துது அந்த சப்தத்தை கேட்டால் வைதா சமிஅத்தும் நுபாஹல் கிலாபி, நாய் குறைக்குது அந்த சப்தத்தை கேட்டால் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க. நாங்கள் வஸ்தஈது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா மேப்ரியான பார்த்தா தான் நாய் குறைக்கும், மேப்ரியான பார்த்தா தான் கழுதை என்ன செய்யும். அதுலேயும் குறிப்பாக கருப்பு நாய் இருக்கு பாருங்க, சைத்தான். கருப்பு நாய் இருக்கு பாருங்க, அது சைத்தான். அப்போ அதெல்லாம் குறைக்குது அப்படின்னா உடனே அந்த இடத்துல நம்ம எதை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஆனால் சேவல் கூவியது என்றால் அது மலக்கை பார்த்து தான் அது கூவும். எனவே மலக்கு இறங்கி அந்த நேரத்தில் நீங்கள் துவா கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து மேல்மக்கள் அல்லாமா இப்னு மாலிக் சொல்லுவாங்க, மலக்கு இறங்கிய நேரத்தில் துவா கேட்டால் துவா கபூலாகும்னா ஒரு பெரிய மஜ்லிஸில் நல்லோர்கள் பெரியார்கள் நாதாக்கள்லாம் கூடியிருக்கிறாங்கன்னா அந்த மஜ்லிஸில் கேட்குற துவாவும் என்னாகும்? கபூலாகும். பல வகையில் துவா கபூலாகக்கூடிய ஒரு இரவு. குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குமார்கள் இறங்குறாங்கிறது பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு வந்திருக்கிறது. சஹீஹான ஹதீஸ்களில் ஒரு சம்பவம் நடக்குது, ஹதீஸில் வருது. அதாவது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி. அந்த சஹாபி குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் அவர் மகன் யஹ்யா பக்கத்தில் படுத்திருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் குதிரை கட்டி வச்சிருக்காங்க. இவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் இப்படி ஓதுறாங்க, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா குதிரை அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த குதிரை துள்ளி குதிக்குது, ஆட்டம் போடுது, துள்ளாட்டம் போடுது. பக்கத்தில் யஹ்யா படுத்திருக்காரு. இது ஆட்டம் போட்டு கடைசி இங்கே வந்து பையனை மிதிச்சிடக்கூடாது, ஏன்டா அந்த குதிக்குதுன்னு பார்த்தாரு. ஓதுறது நிப்பாட்டிக்காங்க. ஓதுறது நிப்பாட்டின உடனே அது துள்ள நின்று போச்சு. திருப்பி ஓதுறாங்க, குர்ஆன் ஷரீஃப் ஓதுறாங்க. திருப்பி ஓதும் பொழுது பழையபடி குதிக்குது, துள்ளாட்டம் போடுது. நிப்பாட்டும் பொழுது ஆட்டம் நின்றது. இப்படியே ஆட்டம் போடுது. என்ன விஷயம்? மேலே பார்த்தா அங்கே ஒரு மேகம், சஹாபத்து, அந்த மேகத்தின் நிழல், அந்த நிழலிலே ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் தெரிகிறது. அந்த பிரகாசத்தை கண்டுதான் இது மிரண்டு என்ன செய்கிறது? குதிக்கிறது, துள்ளுகிறது. அப்போ அந்த மேகத்தை பார்க்குறாங்க. அந்த மேகத்துக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், ஒளியை பார்க்கிறார்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓத ஆரம்பித்தா அது இறங்குது, இறங்கின உடனே இது குதிக்குது. இப்படியே போனால் சரி வரான்னு சொல்லிட்டு பையனை தோளில் போட்டுக்கிட்டு வேலை செய்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. யார்? அந்த உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவுடைய ஒரு பெரிய, மதீனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவரமான ஒரு சஹாபி. காலையில் ஃபஜ்ர் ஆன உடனே ரசூலுல்லாஹி சொல்லுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சம்பவத்தை சொன்னாங்க. யாரை சொல்லலாம்? நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் குர்ஆன் ஓதுனா குதிரை ஆட்டம் போடுது, நிப்பாட்டினா அது நிற்கிது, மேலே பார்த்தா ஒரு ஒளி தெரியுது, பிரகாசம் தெரியுது, ஓதும் பொழுது அது இறங்குது, அதை பார்த்த உடனே இது துள்ளுது என்றெல்லாம் சொன்ன உடனே அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என்ன ஒளி தெரியுமான்னு கேட்டாங்க. அது என்ன விஷயம் தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லலாம்? அல்லாஹுக்கும் அவனது ரசூலாகிய உங்களுக்கும் தானே தெரியும், எல்லாம் உங்களுக்குத்தானே வெளிச்சம் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அது மலக்கு. அது யார்? மலக்கு.
குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா அதை கேட்பதற்குன்னு யார் இறங்கிடுவாங்க? மலக்கு இறங்கிடுவாங்க. ஏன் மலக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா இறங்குறாங்கன்னா, குர்ஆன் ஷரீஃபை கேட்கறதுல அவங்களுக்கு அலாதியான இன்பம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் ஒரு செய்தி சொல்கிறாங்க, மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் இல்லையா? மலக்குமார்களுக்கு நிறைய மலக்குமார்கள் நின்ற நிலையில் இபாத் செய்கிறாங்க, ருக்கூவில் இபாத் செய்கிறாங்க, சுஜூதில் இபாத் செய்கிறாங்க, திக்ர் செய்கிறாங்க, தஸ்பீஹ் செய்கிறாங்க, ஸலவாத் ஓதுறாங்க, இப்படி பல வகையான இபாத்துகள் செய்கிறாங்க. ஆனால் அந்த மலக்குமார்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு இல்லை. எதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் வஹி இறக்கும் பொழுது எந்த ஆயத்து இறங்குச்சோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது தான் வேலையை தவிர திரும்ப அதை ஓதுறதுக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு இல்லை. சொன்னதை தான் செய்வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக ஓதக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால எங்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் இறங்கி வந்து என்ன செய்வாங்க? காது தாழ்த்தி கேட்பாங்க. அப்போ அந்த மலக்கை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஓதி இருந்தால் உசைத், நீ ஓதி இருக்க வேண்டுமே, நிறுத்தாமல் ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டுமே, நிறுத்தாமல் ஓதிக்கொண்டே இருந்திருந்தால், தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த மலக் அப்படியே நின்றிருப்பார், அங்கேயே இருந்திருப்பார். காலையில் எல்லாரும் பார்த்துருப்பாங்களே, நீங்கள் பார்த்த அந்த காட்சியை, கண்கொள்ளா அந்த காட்சியை காலையில் எல்லா சஹாபாக்களும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஏன் நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று கேட்ட ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கிறது. அப்போ குர்ஆன் ஷரீஃப் ஓதுனா யாருங்க வருவா? மலக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்தில் அருளை கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. அதிலேயும் குறிப்பாக இந்த இரவு துவா கேட்க வேண்டிய ஒரு இரவு, துவா கபூலாகக்கூடிய ஒரு இரவு. அதில் யாசீனையும் ஓதினான். இதுக்கு யாசீனை ஓதணும், குறிப்பாக யாசீன் ஓதுனா ஹாஜத்து நிறைவேறும். அது அல்லாமல் யாசீன் ஓதுனா ஒவ்வொரு செய்யுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது. லிக்குல்லி ஷைஇன் கல்பு, ஒவ்வொரு செய்யுக்கும் இதயம் இருக்கிறது. கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய கல்பு யாசீன். யாசீன் ஓதுறது 10 தடவை குர்ஆன் ஓதுறதுக்கு சமம். எத்தனை தடவை? 10 தடவை குர்ஆன் ஓதுறதுக்கு சமம். அப்படின்னா 10 தடவை குர்ஆன் ஓதி மஜ்லிஸில் துவா கேட்டால் அந்த மஜ்லிஸில் கேட்கப்படுகிற துவா என்னாகும்? கபூலாகும் இல்லையா? எனவே நான் மலக்குமார்கள் இறங்குற காரணத்தினால அந்த நேரத்தில் கேட்கறதுனால துவா என்னாகுது? கபூலாகும். இன்னொரு சஹீஹான ஹதீஸில் வந்திருக்குது, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து துவா ஓதணும் இல்லையா? இப்படி ஒன்று சேர்ந்து ஓதலாமா? ஒன்று சேர்ந்து ஓதணும் என்று ஹதீஸில் வந்திருக்குது. மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன ஆயாத்தில்லாஹி, ஒரு கூட்டத்தார், ஒரு ஜமாத்தார் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்தில், ஏதாவது பள்ளிவாசலில், பெரிய மஸ்ஜிதில் தான் ஓதணுங்கிறது இல்லை, திருப்பூருடைய பெரிய பள்ளிவாசலில் தான் ஓதணுங்கிறது இல்லை, சின்ன பள்ளிவாசல்லையும் ஓதலாம். ஏதோ அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில், ஏதோ ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஜமாத்தெல்லாம் ஒன்று சேர்ந்து மா இஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு ஜமாத்து ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவங்க ஓதுறாங்கன்னா என்ன நடக்கும் என்றால், இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த பூரா ஜமாத்தையும் மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். பூரா ஜமாத்தையும் மலக்குமார்கள் அதை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களை மூடிக்கொள்கிறது. குர்ஆன் ஜமாத்தாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்மளை என்ன ஆயிருங்க? ஏசின் ஓதனமா இல்லையா? ஜமாத்தாக சேர்ந்து ஓதனமா இல்லையா? அப்போ ரஹமத்துக்குள்ளே நாம் இருந்தோம். மலக்குமார்களுடைய ரெக்கைக்கு கீழே நாம் என்ன செய்தோம்? அடுத்து சொல்கிறாங்க, நஸரத் அலைஹிமுஸ் சகீனா, அந்த ஜமாத்தின் மீது அல்லாஹ்வுடைய சகீனா இறங்கும், அமைதி இறங்கும். இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி அமைதி இறங்கக்கூடிய, ரஹமத்து மூடிக்கொண்ட, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸில் நாம் இந்த இரவில் குர்ஆன் ஷரீஃப் ஓதி யாசீனை ஓதி நாம் கேட்ட அந்த துவா கன்ஃபார்மாக என்ன ஆகுங்க? நம்பிக்கை. முதல்ல நம்பிக்கை முக்கியம். என்னங்க முக்கியம்?
முக்கியம். மழை இல்லைன்னு மழைக்காக வேண்டி தொழுகை நடத்தணும். எல்லோரும் நாளைக்கு வாங்க, மழைக்காக வேண்டி துவா செய்யலாம், மழைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், தொழுகை நடத்தி துவா செய்யலான்னு இமாம் சாஹிப் அறிவித்தார். ஆனால் நீங்கள் வரும் பொழுது எதோடு வரணும், நம்பிக்கையோடு வரணும்னு. நம்ம தொழுது கேட்டால் கபூலாகும், தொழுது கேட்டால் துவா செய்தால் கபூலாகும். ஆனால் என்ன தேவை, நம்பிக்கையோடு எல்லாரும் வரணும் அப்படின்னு. அதில் ஒரு பையன் வந்தான், கொடையோடு வந்தான். எல்லாரும் நம்பிக்கையோடு வர சொன்னால் இவன் எப்படி வந்தான், கொடையோடு வந்தான். ஏன் மழையே இறங்கலையே, இதுதானே இறங்க போகுது, மழைக்காக வேண்டியதானே நம்ம துவா செய்ய போகிறோம், நீ அதுக்குள்ளே கொடையோடு வந்திருக்கிறிய, துவா செய்தால் மழை வரும்ல, மழை வந்தால் கொடை வேணும்ல அப்படின்னு கொடையோடே வந்தாங்க. இதுதான் நம்பிக்கை. இதுதான் என்னது, இந்த நம்பிக்கையோடு நாம் ஓதுனால் எந்த துவாவும் அல்லாஹ் என்ன செய்வான், கபூல் செய்வான். எனவே இந்த இரவில் கேட்டாலே கபூலாகும். அது யாசின் ஓதி துவா செய்த கபூலாகும். ஏன், மலக்குமார்கள் இறங்கி இருந்தால் அந்த மஜ்லிஸில் கேட்டால் என்ன ஆகுங்க, கபூலாகும். இதெல்லாம் அசது சொன்ன மாதிரி சரியான கிதாபுகளில் இடம்பெற்ற ஹதீஸ் தான். இதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, மலக்குமார்கள் இறங்கி இருக்கக்கூடிய மஜ்லிஸில் கேட்டாலே கபூலாகும். ஆனால் இங்கே அல்லாவே இறங்கிட்டான், நான் அல்லாவே இறங்கிட்டாங்கிறாங்க. யார் துவாவை கபூலாக்கணும், யாருக்கு கபூலாக்கணும், அல்லா தானே கபூலாக்கணும். அவனே இறங்கி வந்துட்டான். அவனே இறங்கி வந்து என்ன சொல்கிறான், அட கேளுங்கப்பா நான் தர்றேங்கிறான். கேட்கலையா, கேட்க மாட்டீங்களா, துவா செய்ய மாட்டீங்களா, நான் தர்றேன்ப்பா கேளுங்கோங்கிறான். யார் சொல்கிறா, அல்லாவே இறங்கி வந்து கேளுங்கோ கேளுங்கோ நான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது போகாத, அல்லது நான் போகமாட்டேன் அப்படி, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் நஷ்டம் யாருக்கு, யாருக்குங்க நஷ்டம். இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம், வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமாங்க. அல்லாவே இறங்கி வந்து கேளுங்கப்பா என்று சொல்கிற இந்த வாய்ப்பு வாழ்க்கையில் எப்போவாது கிடைக்குமா. நாம எப்பொழுதும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹுவே அப்படின்னு அல்லாஹ்வை கூப்பிடுவோம். இன்னைக்கு அவன் நம்மளை கூப்பிடுறான், எப்போ வாங்கப்பா, யா இபாதி என்னுடைய அடியார்களே கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவன் நம்மளை கூப்பிடுறான். நாம அவனை கூப்பிட்டது போக அவன் நம்மை கூப்பிட்டு ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிரனா, யாராவது என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, அப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் நான் என்ன செய்வேன், அப்படி பாவத்தை என்ன செய்வேன், நான் மன்னிக்கிறேன்ப்பா கேளுங்கப்பா என்று சொல்கிறான். மனுஷன்ட கேட்டால் கோபப்படுறான், எல்லாம் சரிதான். ஆனால் எதையாவது கேட்டு பாருங்க, கடன் அன்பை முறிக்கும் எழுதி போட்டிருக்கான், அதை மட்டும் கேட்டுறாதேன்னு. எதை வேணான்னு கேட்டு கடன் கேட்டுறாத, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கான். எல்லாம் சரிதான், ஆனால் கேட்டுறாதேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ கேட்காட்டா அன்பை முறிக்கும், என்னுடைய அன்பு உன்னுடைய உன் மீது நினைக்கிற இந்த அன்பு முறிந்து விடும். இவன் கேட்டால் கோவப்படுகிறான், அல்லாஹ் கேட்காவிட்டால் என்ன செய்கிறான், கோவப்படுகிறான். எனவே அவன் நம்மகிட்ட வந்து கேளுங்க என்று சொல்லும் பொழுது கேட்காம நீங்கள் இருந்தீங்க, யாரும் பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்தீங்க, யாருமே அல்லாஹ்ட்ட கேட்காட்டா அல்லாஹ் கோவப்படுவானா கோவப்பட மாட்டாங்க, சொல்லுங்களேங்க. அப்போ அந்த கோவம் நமக்கு தேவையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தான் திரண்டு வந்திருக்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பம் இறங்கி வந்து நம்மகிட்ட கேளுங்க, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் உண்டா, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா. அப்படி பாவ மன்னிப்பு தேடினால் நான் என்ன செய்வேன், என்னங்க செய்வேன், பாவத்தை மன்னிப்பேன். அது மட்டுமா சொல்கிறான், ஃபஹல் மின் முஸ்தர்ஸிகின், என்னிடத்துல ரிசுக்கு தேடக்கூடியவர்கள் உண்டா, என்னிடத்துல கேட்டோமா இல்லையா, அல்லாஹ்ட்ட கேட்டா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலான ரிசுக்கை விசாலமாக்கித்தா, கேட்டோமா இல்லையா. ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறேன், நீ கேளு, ரிசுக்கை நீ கேளு, நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்க, தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். ரிசுக்கு அப்படின்னா நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கிறோன்னா சாப்பாடுன்னு விளங்கி வச்சுருக்கோம், அது மட்டும்தான் சாப்பாடு. நீங்கள் துவா ஓதும்பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற துவாலாம் ஓதும் பொழுது ஆமீன் சத்தம் வராது, யாரெல்லாம் ரிசுக்க கூட ஆமீன் சத்தம் ஓவராக போயிருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு தேவை, சாப்பாடு தான் நமக்கு முக்கியம், உணவு தான் நமக்கு முக்கியம். அதனால ரிசுக்குங்கிற வார்த்தை வந்த உடனே ஆமீன்ற சத்தம் அதிகமாக வருது, அது மட்டும்தான் நமக்கு விளங்கி இருக்குது. அதனால் அதையும் குறைவாக விளங்கியிருக்கோம்.
ரிசுக்குன்னா சாப்பாடுன்னு விளங்கி இருக்கிறோம். ஆனால் ரிசுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹும் மர்சுக்னா இல்மத் தௌஹீத் ஹதீஸ்ல வந்திருக்குல்ல, யா அல்லாஹ் எனக்கு இல்மை கொடு. அப்போ இல்மும் என்னதுதான், கல்வியும் என்னதுதான் சொல்லுங்களேங்க. அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், ஹஜ்ஜ கொடு, அதுவும் ரிசுக்கு தான். அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத நபியிக சய்யிதினா முஹம்மதின். ஸலவாத் சொல்லுங்க சத்தமா. இந்த மஜ்லிஸுக்கு ஹயாத்தே ஸலவாத் தாங்க. சத்தமாக சொல்லுங்க, இல்லைன்னா இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலோட பேரை சொல்லி நீங்கள் ஸலவாத் ஓதாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய விளைவை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்லா பாதுகாப்பானார். அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுங்கிற இடத்துல அல்லாஹ் மர்சுக், ரிசுக்க கொடு, ஹஜ்ஜ கொடு, ஜியாரத்தை கொடு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ ரிசுக்குங்கிறது இல்மை கொடு, ஹஜ்ஜ கொடு. ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த இரவுல விதிகள் எழுதப்படுகிறது. யார் யார் பிறப்பாங்க, யார் இறப்பு பிறப்பு எழுதப்படுது, மௌத்து எழுதப்படுது. சில பேர் பஜாரில் சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் பேர் மௌத்தானவர்கள் மௌத்தாகக்கூடிய லிஸ்ட்டு எழுதப்பட்டிருக்கும், அது அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மௌத்து எழுதப்படுது இந்த இரவுல, ரிசுக்கு தரப்படுகிறது இந்த இரவுல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த இரவை பற்றி மேன்மக்கள் சொல்கிறாங்க, ஜம்ஜம் கிணறு இருக்குல்ல, எங்கே இருக்கு சொல்லுங்களேன். நீங்களும் பேச நமக்கு, நான் மட்டும் பேசிட்டே சரிப்பட்டு வராதுல்ல. ஜம்ஜம் தண்ணீர் இந்த இரவுல கொஞ்சம் அதிகமாகுதான், இந்த இரவுல தண்ணி அதிகரிக்குதான். ஜம்ஜம் தண்ணி பொங்குது அப்படின்னா ரிசுக்கு பொங்குதுன்னு அர்த்தம், இல்மு பொங்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் பொழுது என்னெல்லாம் துவா செய்றீங்க கேட்குறேன்னு வந்திருக்குல்ல. ஜம்ஜம் மாவு ஜம்ஜம் லிமா சுரிபலவு, ஜம்ஜம் தண்ணீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ, எந்த நியத்து வைத்து குடிக்கப்படுகிறதோ அது நிறைவேறும். அது இருக்குல்ல இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜம்ஜம் தண்ணீர் குடித்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த ஜம்ஜம் தண்ணி இந்த இரவுல என்ன ஆகுது, பொங்குது. அப்படின்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த இரவுல. அதனுடைய வெளிப்பாடு தான் ஜம்ஜம் தண்ணீர் பொங்குது. இன்னைக்கு ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் பொழுது என்ன துவாங்க ஓதுறோம், என்ன துவா ஓதுறோம்? எத்தனை தடவை ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருப்போம். அதை மட்டும் எங்களை கேட்காதீங்கிறீங்களா? ஜம்ஜம் தண்ணி குடித்ததுன்னா தொப்பியை கலத்தி இவ்வளோ முன்னோக்கி நின்று ஓதுறோமா இல்லை? ஓதுன்னு குடிக்கிறோம். என்னத்தை ஓதணும், என்னத்தை ஓதி குடிக்கிறோம்? இல்மன் நாஃபியை மட்டுமா கேட்குறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. எல்லாத்தையும் கேட்கலாம், எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் குறிப்பாக எதை மட்டும் கேட்குறோம்? 3 விஷயத்தை கேட்குறோம். எதை கேட்குறோம்? ஒன்றாவது இல்மை கேட்குறோம். அப்போ ஜம்ஜம் தண்ணீர் குடித்த உடனே முதல்ல கேட்குற விஷயம் என்னது? இல்மு. ரெண்டாவது ரிசுக்கு, ரிசுக்கன் தையிபா, ஹலாலான விசாலமான ரிசுக்கை கொடு. மூணாவது ஷிஃபா, நோய் நிவாரணம் கேட்கிறோம். 3 ஜம்ஜம் தண்ணி குடித்தா கிடைக்குது. அந்த ஜம்ஜம் தண்ணி இந்த இரவில் பொங்குது. அப்போ இந்த 3 இந்த இரவில் என்ன செய்யுது? ஷிஃபா கிடைக்குது. அல்லாஹ் கேட்கிறான், ஹல்மி முபுத்தலன், பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், எந்த வகையான பாதிப்பு உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்களா? இப்போ ஆஃபியா, நான் அவனுக்கு ஆஃபியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறான். ரிசுக்கு தர்றேங்கிறான், கேட்டால் மன்னிப்பு தர்றேங்கிறான். வால்மி முஸ்தரஹிமின், என்னிடத்தில் ரஹமத் கேட்போர் உண்டா? அப்படி ரஹமத்து கேட்டால் என்ன கிடைக்கும்? நான் ரஹமத்து செய்கிறேன்னு சொல்கிறான். பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றீர்களா? கேளுங்கள். நோய் குணமாகணுமா? கேளுங்கள். சோதனைகள், கஷ்டங்கள், முசீபத்துகள், பலாவுல பீடிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? அதையெல்லாம் நீங்க வேண்டுமா? கேளுங்கள். எல்லாம் தர்றேன். ஹதீஸ் வருது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படி ஒரு இபாரத்து இருக்காது. இந்த 3 மட்டும் சொல்லல. அல்லாஹ் அலா கதா கதான்னு வருது அப்படின்னு அர்த்தம். எக்ஸட்ரா எக்ஸட்ராவா, எதை எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதுவெல்லாம் கிடைக்கும், கேளுங்கள், நான் தருகிறேன் என்று யார் வந்து சொல்கிறா? அல்லாஹ்வே வந்து நம்மகிட்ட சொல்லும் பொழுது இந்த சந்தர்ப்பம் நமக்கு இனி கிடைக்குமா? கிடைப்பதற்கு இந்த சந்தர்ப்பம், இந்த இரவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த இரவில் நாம் அவனிடத்துல முதல்ல முந்திக்கிட்டோம். இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நமக்கு இருக்கும் இல்லையா? அது இந்த இரவு ஃபஜ்ர் வரைக்கும் சந்தர்ப்பம் நமக்கு நீடிக்கப்படுகிறது.
ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் இந்த பரக்கத்து நீடிக்கிறது, தொடர்கிறது. எனவே இந்த வாய்ப்பை, இந்த இரவை நம்ம ஃபஜ்ர் வரைக்கும் முடிந்த வரை, உங்களால் இயன்ற வரை அதிகமாக இந்த இரவை ஹயாத்தாக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்து குர்ஆன் ஷரீஃப் ஓதி நாம் அவனிடத்தில் துஆ செய்கிற பொழுது கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கபூல் செய்கிறான். அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா அடுத்து கிடைக்குமா? சொல்ல முடியாது. போன நிஸ்பு ஷாபான், போன பராத்தில் இருந்தவங்க சில பேர் நம்மளோட இப்போ இல்லை. நமக்கு அடுத்த நிஸ்பு ஷாபான் கிடைக்குமா? கேரண்டி இல்லை. கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதனால் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? விடக்கூடாது. இந்த பனு இஸ்ராயல்னு சொல்கிறாங்கல்ல, பனு இஸ்ராயல்னா யார்? இஸ்ராயலுடைய பிள்ளைகள்னு அர்த்தம். இஸ்ராயல்னா யார்? பனு இஸ்ராயல்னா இஸ்ராயலுடைய மக்கள். இஸ்ராயல்னா யார்? யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்க தான் யார்? பனு இஸ்ராயல். இந்த எல்லா நபிமார்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், அந்த வம்சத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதிகமான நபிமார்கள், ஆயிரம் நபிமார்கள் அந்த வம்சத்தில் வந்திருக்கிறாங்க. இது ஏன் இந்த வாய்ப்பு யாக்கூப் நபியுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சது தெரியுமா? யாக்கூப் நபியுடைய அத்தா யார்? இஸ்ஹாக் நபி. யாக்கூப் நபியுடைய அத்தா யாருங்க? இஸ்ஹாக் நபியுடைய அத்தா யார்? சொல்லுங்களேன். இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய மகன் தான் இஸ்ஹாக் நபி. இஸ்ஹாக் நபியுடைய மகன் தான் யார்? யாக்கூப் நபி. இஸ்ரவேல் சமூகத்தில் இவ்வளோ நபிமார்கள் வந்ததற்கான காரணம் என்னென்னா, இஸ்ஹாக் நபி ஒரு துவா செய்தார். இஸ்ஹாக் நபி ஒரு துவா செய்தார். ஆனால் அவங்க துவா செய்யும் பொழுது செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நாளைக்கு நான் துவா செய்கிறேன். அவங்களுக்கு இன்னொரு மனைவியும் உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயும் இவங்களுக்கு மனைவி தான், இன்னொரு மனைவியும் உண்டு. அப்போ அவங்க பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாளைக்கு ஒரு துவா ஓத போகிறேன் என் பிள்ளைக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி, அதனால் உன் பையனை ரெடி பண்ணி இங்கே அனுப்புன்னு துவா சொன்னாங்க. உன் பையனை ரெடி பண்ணி நான் அந்த துவா கேட்குற சமயத்தில் நீ அனுப்பி வை அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது யாருங்க? சொல்லுங்களேன். இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இதை இன்னொரு மனைவி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார்? இஸ்ஹாக் நபிக்கு இன்னொரு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓஹோ, இந்த நேரத்தில் அவங்களுடைய மகனை அனுப்பி அந்த மகனுக்கு கிடைக்கக்கூடிய துவாவை நம்ம பையனுக்கு என்ன செய்த வேண்டியதான், தட்டி பறித்து விட வேண்டியதான் பிளான் பண்ணி அவனை ரெடி பண்ணி அந்த அம்மா அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்க தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய யாக்கூப் நபியை ரெடி பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அந்த நேரத்தில் எழுதுகிறாங்க வரலாற்றை, இஸ்ஹாக் நபி கொஞ்சம் கம்மி, பார்வை இல்லை கடைசி நேரத்தில். அதனால் அவங்களுக்கு வந்திருக்கிறது யாக்கூபா அல்லது இன்னொரு மனைவியுடைய அவங்க நினச்ச அந்த மகனா அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல, பார்வை தெரியல. அதனால் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே யாக்கூப் நபி வந்திருக்கிறாரு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? இஸ்ஹாக் நபிக்கு தெரியாது. இன்னொரு மனைவியுடைய மகனுக்குத்தான் சொன்னாங்க, பையனை ரெடி பண்ணி அனுப்பிவிடு, நான் துவா செய்கிறேன்ட்டு. ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த யாக்கூப் நபியுடைய தாயார் தன்னுடைய மகனை ரெடி பண்ணி அனுப்பி வைக்க அவங்க துவா செய்தாங்க. யா அல்லாஹ், இந்த பிள்ளையிடமிருந்து நபிமார்களை அனுப்பு, இந்த சந்ததியில் இருந்து நபிமார்களை நீ அனுப்புன்னு துவா செய்தாங்க. இந்த துவா அசலை கிடைக்க வேண்டியது யாருக்கு? இன்னொரு மனைவியுடைய இவங்களுடைய இன்னொரு மகனுக்கு கிடைக்க வேண்டியது. அதை எப்படி இவருக்கு போச்சு? அவர் லேட்டானார். சந்தர்ப்பத்தை அந்த தாய் பயன்படுத்தலை. அந்த பையன் வர்றதுக்கு லேட்டாச்சு. எனவே இந்த தாய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாக்கூப்பை முன்னாடி தள்ளி விட்டாங்க. அந்த துவா யாருக்கு கிடைச்சி போச்சு? எனவே சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும்? பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா கிடைக்க. ஒருத்தன் கனவு கண்டான். அந்த கனவுல சந்தையில் போய் ஒரு மாடு விற்கிறான். இவன் மாடு விற்கிறான். மாடு என்ன விலைன்னு அவன் கேட்குறான். மாயர் 5000 ரூபா அப்படின்னு இவன் சொல்ல, 5000 ரூபாலாம் தர முடியாது அப்படின்னு அவன் குறைக்கா. இவன் 5000 ரூபா தான் அப்படின்னு சொல்ல, இல்லை 500 ரூபா நான் தரேன், தராட்ட இறங்கினான். 500 ரூபா தான் தருவேன், தரியான்னு கேட்டான். தர முடியாது, இது 5000 ரூபா சத்தம் போட்டான் இல்லையா, முடிச்சிட்டான். தூக்கம் ஆயிடுச்சு. கனவுல தானே நடக்குது. கனவுல தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போன பிறகு கண்ணை முடிச்சு பார்த்தா மாட்டையும் காணோம், வாங்க வந்த முன்னாடி உள்ள ஒத்தரையும் காணோம், ஒன்றையும் காணோம். உடனே கண்ணை மூடிட்டு பரவாயில்ல 500 ரூபா தான்னானா? நடக்குமா?
இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு மாதிரி தாங்க. நாமெல்லாம் இப்போ கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். மாஸ்டரில் இப்போ நம்ம கபூரில் கொண்டு வச்ச உடனே மாஸ்டரை எழுப்பும் பொழுது நமக்கு என்ன தோணும்? லம் யல்பஸு இல்லா சாஅத்தன், கொஞ்ச நேரம் தான். எந்த மாதிரி தெரியுமா? அந்த பூரா துனியாவிலையும் நம்ம 60 வயசு வாழ்ந்திருக்கலாம், 70 வயசு வாழ்ந்திருக்கலாம், ஏன் 100 வயசு கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அங்கே வரும்பொழுது எப்படி தெரியும்? ஒரு சில மணி நேரம் நாம் இருந்ததை போலத்தான் தெரியும். இது கனவு. கனவு இருக்கிற வரைக்கும் தான் ரொட்டி சாப்பிட்ற மாதிரி அழகாக இருக்கும், பிரியாணி சாப்பிட்ட ருசி அப்படி தான் இருக்கும். கனவு கலைஞ்சிருச்சு, ரொட்டியும் இருக்காது, பிரியாணியும் இருக்காது, எதுவுமே இருக்காது. முன்னாடி திறந்து கண்ணை விழித்து பார்த்தா யாருமே இல்லை, மாடும் இல்லை, 5000 இல்லை, ஒன்றும் இல்லை. சரி கண்ணை மூடிட்டு 500 ரூபா தான் கேட்டால் கிடைக்காது. கனவுகளை கேட்டால் தான் கனவு. வாழ்க்கைங்கிறது ஒரு கனவு மாதிரி போயிடும். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே. கறந்த வாள் மடுபுகுமா? மடுபுகாது. கருவாடு வீணாகுமா? வீணாகாது. அதே போல கடந்து போன இந்த வாழ்க்கை வாழ்நாள் திரும்ப வருமா? வராது. எனவே கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பம் வாழ்க்கை என்பது சொல்லுங்களேன், கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் பராத்துடைய இரவு வந்திருக்குது. அல்லாஹ் இறங்கி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான், கேளுங்க கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிங்கன்னா பின்ன நமக்கு என்ன ஆகும்? நான் பின்னாடி ரப்பே நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லத்தான் முடியும். இப்போ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன செய்ய போடான்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். எனவே நாம் இந்த நேரத்தை, இந்த இரவை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. ஏராளமான ஹதீஸ், 10 சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பரா சம்பந்தப்பட்ட ஹதீஸை எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க? 10 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், சஹாபாக்கள் காலம், தாபீன்கள் காலம், தபழ் தாபீன்களுடைய காலம், அன்று தொட்டு இன்று வர எல்லாம் இந்த இரவை கொண்டாடி, இந்த இரவை முக்கியத்துவப்படுத்தி இதில் அல்லாஹ்வுடைய இபாதத் செய்து அருளை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்கள் நிரம்பி இருக்கு. நாம் இன்னைக்கு துவா செய்தோமே, நிஸ்பு ஷஅபானுக்கு ஒரு துவா இருக்குது. அந்த துவா என்ன? இது யார் ஓதுன துவா? இப்னு மஸ்ஊத் ஓதி இருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ஓதி இருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன் குந்த கத்தப்தனி ஷகியா, யா அல்லாஹ் என்னை ஒரு மூதேவியாக எழுதியிருந்தால், விதியில் அப்படி எழுதியிருந்தால், அபாக்கியவான் என்று எழுதியிருந்தால் ஃபம் பிரபுஹு, அதை அழிச்சிடு. ஏன்னா இந்த இரவு விதிகள் திருத்தப்படுகிற இரவு, விதிகள். அதனால என்ன, ஒருவேளை அபாக்கியவான் என்று நீ எழுதியிருந்தால் அது என்ன செய்யணும்? ஃபம் பிரபுஹு, அதை அழித்து விடு, அதை திருத்தி விடு. ஒயின் குந்த கத்தப்த நீ சஈதா, இவன் பாக்கியமானவன் நல்லவன் என்று என்னுடைய விதியில் நீ எழுதியிருந்தால் அதை தரிபடுத்து. ஃபஸ்புத்து, அதை என்ன செய்யணும்? தரிபடுத்துன்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு துவா கேட்டிருக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துவா கேட்டிருக்கிறாங்க. எல்லா ரிவாயத்துகளையும் வருது. இந்த துஆவை அல்லாமா முல்லா அலி காரி சொல்றாங்க, எப்பவும் கேட்டாங்க? பராத்துடைய இரவுல கேட்டாங்க. இன்னும் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த துஆவை கேட்பார்களோ, இந்த துஆவை கேட்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ரிஸ்க்ல விசாலத்தை கொடுப்பான், அவர் வாழ்க்கையில எல்லா வகையான பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ரிவாயத்து ஹதீஸிலே காணப்படுகிறது. என்றால் அதைத்தான் நம்ம இந்த இரவு நாம் கேட்கிறோம். எங்களுடைய விதியை ரப்பே திருத்தி நல்ல விதியாக ஆக்கு என்று தான் நாம் இந்த இரவு என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாங்கள ஹஜ்ரத்து, திடீர்னு அன்னை ஆயிஷா இருந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் ஆளை காணும். இது எங்கே போயிட்டாங்கன்னு தேடினாங்க. எல்லாம் மனைவிமான வீட்டிலையுமே கதவு தட்டி கேட்டால் யாரும் எங்கேயுமே இல்லை. மகள் ஃபாத்திமாவோட வீட்டில் இருப்பாங்க, அங்கேயும் இல்லை. பெரிய கூட்டமாக போய் என்ன ரசூல்லா காணவேன்னு தேடி பார்த்தா ரசூல்லா எங்கே இருந்தாங்க? ஜன்னத்துல் பக்கீல் என்று துவா செய்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாவுடைய கருணையை பாருங்கள், இந்த உம்மத்தின் மீது அவங்களுக்கு இருந்த அந்த கருணையை பாருங்கள். இந்த இரவு பராத்துடைய இரவு, விடுதலை கிடைக்கக்கூடிய இரவு, நரக விடுதலை அளிக்கும் இரவு. பனு கல்பு என்ற கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்களை விட அதிகமான பேருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நரக விடுதலை கொடுக்கிறான் என்று சொன்ன உடனே நாம் நம்முடைய விடுதலை கேட்கிறோம். அதுக்கே நம்ம இழுக்க வேண்டியிருக்கு, வான்னு இழுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய மனைவி மக்களுடைய விடுதலையை கேட்கிறோம், அதுக்கு வாங்கன்னு இழுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கிடைச்சா பத்தாது, என் மனைவி மக்களுக்கு கிடைச்சா மட்டும் பத்தாது, ரப்பே நீ ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாக இருக்கிற சீதேவிகள் நல்லோர்கள்
முஸ்லிமானவர்கள் எல்லா மக்களுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும்? விடுதலை கொடுக்க வேண்டும். எல்லாருடைய பாவங்களையும் நாம் என்றைக்குமே விசாலமான எண்ணமுடையவர்களாக இருக்கணும். நம்முடைய வாப்பாவுக்கு துவா ஓதுவோம், நம்முடைய உம்மாவுக்கு துவா ஓதுவோம், நம்முடைய குடும்பத்துக்கு துவா ஓதுவோம். அது மட்டுமல்ல, பூரா உம்மத்துக்கும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? துவா ஓதணும். ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் உங்களுக்கு துவா செய்யும் பொழுதும் நல்லா கபூல் செய்வான், ஆனால் கேரண்டி இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் தம்பிக்கு துவா கேட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு துவா கேட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் உங்கள் அக்காவுக்கு கேட்டீங்கன்னு வைங்க, உங்கள் சொந்தக்காரனுக்கு கேட்டீங்கன்னு வைங்க, அதில் யாராவது உங்கள்கிட்ட துவாவுக்கு வசியத்து பண்ணுவாங்கள்ல, துவா செய்யுங்க அதில் அவங்களுக்காண்டி கேட்டீங்கன்னு வைங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கேட்குறது அது வேஷமாக கூட இருக்கலாம். ஒரு ஆள் வந்துட்டார், அவருக்கு முன்னாடி எல்லாம் இது 1000 நிலமாக்கு கேட்கலாம். ஆனால் ஒருவேளை அது இஹ்லாஸுக்கு கம்மி தானே. அவருக்கு முன்னாடி கேட்குறது அவருக்காக வேண்டி, அவரை ஐஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, அவரை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் இல்லாமல் இருக்கும் பொழுது, அவர் வீட்டில் இருக்கிறாரு, வெளியூரில் இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் ரப்பே அவருக்கு ஆஃபியத்தை கொடு, யா அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாக்கு, கடை வச்சுருந்தாரு நஷ்டமாயிட்டாரு, அவருக்கு ரிஸ்க்கு விஸ்தீர்ணமாக்கு அப்படின்னு உங்கள் அண்ணனுக்கு கேட்குறீங்க, உங்கள் தம்பிக்கு கேட்குறீங்களா இல்லையா? ஒரு நண்பருக்கு கேட்குறீங்க, ஆமான்னு சொல்லுங்களேங்க. கேட்குறோம்ல. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் சகோதரனுக்கு உங்களுடைய அவருக்கு தெரியாமல் அவர் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் துவா செய்கிறீங்கன்னா அந்த துவாவில் மலக்கு வந்து ஆமீன் சொல்லுவாங்க. யா அல்லாஹ் அசத்து கேட்டாங்களா, எங்களிடத்தில் யாரெல்லாம் வசியத்து பண்ணியிருக்கிறார்களோ அவர்களுடைய துவாவை கபூல் செய், அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர்களுடைய ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்குவாயாக, அவர்களுக்கு நோயை ஷிஃபாவாக்குவாயாக என்று யாருக்கு கேட்குறோம்? நம்ம இங்கே மஜ்லிஸில் இல்லாத, கண்ணு முன்னு பார்க்காம இல்லாத, சபையில் இல்லாதவருக்காண்டி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஓதுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த துஆ இப்படி ஒரு மனுஷன் துஆ செய்தால் அந்த துஆவுக்கு யார் ஆமீன் சொல்லுவா? மலக்கு மகள் ஆமீன் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அவருக்கு துஆ செய்கிறேன், அந்த துஆ கபூல் ஆகுறதுக்கு மலக்கு ஆமீன் சொன்னால் எனக்கு என்னையா கிடைக்கும்னு கேட்குறீங்களா? நான் எங்கள் அண்ணனுக்கு துவா செய்தேன், என் தம்பிக்கு துவா செய்தேன், எங்கள் அக்காவுக்கு துவா செய்கிறேன், நண்பனுக்கு துவா செய்தேன், அந்த துவாவுக்கு அவர் ஆமீன்னு சொன்னார், அவருக்கு தானே கபூல் ஆகும், எனக்கு என்னையா கிடைச்சது அப்படிங்கிற நம்முடைய குறுகிய அந்த அந்த புத்தி கேட்குறத ஒரு கேள்வி. எனக்கு என்ன ஃபாயிதா, எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்கு ஒன் துவாவுக்கு மட்டும் ஆமீன் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வலக்க பிமிஸ்லிஹி யா அல்லாஹ் இவர் எதையெல்லாம் அவருக்கு கேட்குறாரோ அதையெல்லாம் அதை போல இவருக்கும் கொடு. அதே போல் அவர் அண்ணனுக்கு வியாபாரம் நல்ல நடக்கணும்னு துவா செய்தால் இவருக்கும் வியாபாரம் நல்ல நடக்கணும், அண்ணனுக்கு நோய் குணமாகணும்னு துவா செய்தால் இவருடைய நோயும் குணமாகணும், அண்ணனுடைய ஆயுள் சரீர சுகத்தோடு நீளமாக்குன்னு துவா செய்தால் இவருடைய ஆயுளையும் சரீர சுகத்தோடு நீளமாக்கு. உலக்க பிமிஸ்ரி இவருக்கும் அதை போல கொடு என்று மலக்கு சேர்த்து சொல்லி தான் ஆமீன் சொல்கிறார். அப்போ நாம் மற்றவங்களுக்கு துவா செய்யும் பொழுது அந்த துவா கன்ஃபார்ம். இந்த துவா என்னங்க? கன்ஃபார்ம். அதனால் இன்றைய தினத்தில் நமக்கு மட்டும் நம்ம கேட்காம யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்ற பொது நோக்கு, தொலைநோக்கு, விசாலமான உள்ளத்தோடு நாம் இருக்கும் பொழுது தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் மூமீனாக ஆகணுமானா எப்படி நீங்கள் மூமீன் ஆகுவீங்க? நீங்கள் மூமீனாக ஆகணுமாட்டீங்கன்னா மூமீன் தானே? ஆமான்னு சொல்லுங்கண்ணங்க, மூமீன்கள். எப்படி நீங்கள் மூமீன் ஆகுவீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. அப்போ தான் நீங்கள் மூமீன் ஆவீங்க. எப்படி நீங்கள் மூமீன் ஆவீங்க? எதை நீ உனக்கு விரும்புகிறாயோ அதையே உன் சகோதரனுக்கும் நீ விரும்பணும், கூட பிறந்த சகோதரனுக்கும் விரும்பணும். உலகத்தில் உள்ள எல்லா மூமீன்களும் சகோதரன் தானே. அப்போ எல்லாருக்கும் கிடைக்கணும். உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்பம், உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம், உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி, உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிசுக்கு, உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாழ்வாதாரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீ நினச்சாதான், அப்படின்னு விரும்பினாதான் நீங்கள் யாராக முடியும்? சொல்லுங்களேன். மூமினா. என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு வாயால் சொல்லாட்டாலும் நம்ம மனசு அப்படி தானே இருக்குது.
என் பையனுக்கு பொண்ணு பார்த்தேன், தேடி தேடி பார்த்தா ஏதோ ஒரு சுமாராக கிடச்சிது வச்சுக்கோங்க பேச்சுக்கு. ஆனால் என் தம்பி அவனுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்தான், இதை விட சூப்பராக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. மனசு கஷ்டப்படுதா இல்லையா? என்ன மாதிரி ஆட்களும் கஷ்டப்படும். நீங்களாம் சீதேவிகள், மகான்மார்கள். உண்மையான மூமினாக இருந்தால் அந்த இடத்த வருத்தம் வரக்கூடாது, அந்த இடத்த கஷ்டம் வரக்கூடாது. ரப்பே எனக்கு வியாபாரத்தை பறக்கச்சு, அவருக்கும் வியாபாரத்தை பறக்கச்சின்னு கேட்டுட்டு ஒருவேளை வியாபாரம் அவருக்கு ஓஹோன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வலிக்குதுல. நமக்கு அல்லா கபூலாக்காமல் அவருக்கு போய் கூட கபூலாக்கிட்டானே நினைக்கிறோமா இல்லையா? நினச்சா நீங்களும் நானும் மூவின் ஆக முடியாது. அந்த எண்ணம் போகணும், என்னை விட அதிகமாக அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோமா? நான் நினைக்கலையே. முன்னோர்களான நம்முடைய முன்காமிகள், சஹாபாக்கள், தாபியீன்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க? ஹதீஸில் வருது, வரலாற்றில் வருது. சாயங்காலம் ஆனால் கடையை பூட்டிடுவாங்க. நம்மளை மாதிரி டே அண்ட் நைட்டு கடை தந்து வச்சுருக்க மாட்டாங்கண்ணா. சாயங்காலம் ஆனால் என்ன செஞ்சிருவாங்க? கடையை பூட்டிட்டு இபாதத் செய்ய போயிடுவாங்க. முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ உங்கள் கடைக்கு ஆள் வருது, கடைக்கு கஸ்டமர் வர்றாரு, வியாபாரம் ஓரளவுக்கு நடக்குது. பக்கத்து கடைக்காரனுக்கு அவ்வளோ வியாபாரம் நடக்கலை, அது யாருமே வாங்கலை. ஏற்ற கடைக்காரன் சும்மா உட்காந்துருக்குறான், கஸ்டமர் யாரும் போகலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? வாங்க ஐயா வாங்க, அம்மா வாங்க இங்கே தானே கூப்பிடுவோம். ஐயா அங்கே போங்க, அம்மா அங்கே போங்கன்னா கூப்பிட மாட்டோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓரளவுக்கு அவங்களுக்கு வியாபாரம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா, பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு வியாபாரம் நடந்துருச்சு, எனக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வியாபாரம் நடந்துருச்சு. பாவம் பக்கத்து கடைக்காரனுக்கு இன்னும் ஒழுங்காக வியாபாரம் நடக்கலை, எடுத்த கடைக்காரனுக்கு ஒழுங்காக வியாபாரம் நடக்கலை, நீ அங்கே போய் வாங்கினேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படி தானே சொல்கிறோம், சொல்லணும்ல. இப்படி எங்கே சொல்கிறோம்? நம்ம சஹாபாக்கள் சொல்லுவாங்க அங்கே போய் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே போனவனே ஐயா இங்கே வாங்கன்னு கூப்பிடுறோம். ஆனால் ஒரு ஆளை வேறு வாசலை நிப்பாட்டி வச்சுருக்கோம், ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு சொல்லி போகிற ஆளை ஃபுல்லாக இங்கே தான் கூப்பிடுமே தவிர அடுத்த கடைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டான், எடுத்த கடைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? போதுமான வியாபாரம் எங்களுக்கு நடந்துருச்சு, போதுமான அளவுக்கு வியாபாரம் எங்களுக்கு நடந்துருச்சு, அதனால் நீங்கள் அங்கேயும் பாவம் அவருக்கு கொஞ்சம் வாங்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் ஆக வேண்டும். அப்படி ஆனாதான் நீங்கள் மூமின். லா யுமினு அஹதுக்கும் சொல்லுங்களேன், ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தன் சகோதரனுக்கு எதை விரும்பணும், எனக்கு நான் எதை விரும்புவேனோ அதை அவருக்கும் என்ன செய்யணும்? விரும்பணும். அப்படி விரும்பினா தான் என்னது? நானும் மூமின். அப்படி விரும்புகிறவங்க தான் மூமின். அந்த நிலை வர வேண்டும், அந்த பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் வருவதற்குண்டான பாக்கியமான இந்த இரவில், அதனால தான் எல்லா மூமின்களுக்கும் நம்ம துவா செய்யணும். கபூரில் போய் 2 துவா செய்கிறவன் எல்லாரும் நம்ம ஆட்களா மூமின்கள், நம்ம சொந்த பந்தங்கள் இல்லை எல்லாருமே. ஆனாலும் யா அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா, எல்லாருடைய மன்னரையும் வெளிச்சமாக்குவாயா, எல்லாருடைய கபரையும் விசாலமாக்குவாயாக நம்ம துவா செய்கிறவன் இந்த திறந்த மனசை, விசாலமான மனசை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கிறது? கிடைக்குதுங்க? பராத்துடைய இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இன்னைக்கு பராத் விடுதலை தருகிறான், நரக விடுதலை கொடுக்கிறான். ரப்பே எங்களுக்கு மட்டுமல்ல எல்லா மூமின்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ என்ன கொடுக்க வேண்டும்? நரக விடுதலை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்தார். துவா செய்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தடவை தானே அப்படி துவா செய்கிறாங்க. நீங்கள் ஏன் வருஷம் துவா செய்கிறீங்கன்னு சில பேர் என்ன செய்வாங்க? இப்போ சில பேருக்கு உட்காந்து பீஸாப் செய்ய முடியல, சில பேருக்கு தங்கடம் இருக்குது, காலில் உட்கார முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? நின்றுக்கிட்டு பீஸாப் செய்கிறாங்க. மார்க்கத்தில் முடியாதவங்க, உட்கார முடியாதவங்க என்ன செய்யலாங்க? நின்றுக்கிட்டு பீஸாப் செய்யலாங்கிற அனுமதி இருக்குது, அப்படி தானே? ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு தடவை அவங்களுக்கு உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த இடமும் உட்காரதுக்குண்டான பொதுவான இடம் இல்லை, காலில் அந்த முட்டில் அவங்களுக்கு ஒரு வலி இருந்துச்சு அன்னைக்கு. அதனால் உட்கார முடியாமல் இருக்கிற காரணத்தினால நின்றுக்கிட்டு வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு தடவை மட்டும் அப்படி பீஸாப் செய்தாங்க. நீங்கள் காலமெல்லாம் பீஸாப் செய்தீங்களே, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தானே செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஒரு தடவை மட்டுமா நின்றுட்டு செய்கிறோம்? இல்லைங்க, ஒரு ஹதீஸு, ஒரு ஆதாரம் தேவை இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிறது தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா வருஷமும் போனாங்களா? எல்லா வருஷமும் போனால் ஃபர்தாயிடும். எல்லா வருஷமும் ரசூலுல்லாஹ் சேரத்துக்கு போனால் சேரத்து என்ன ஆகிடும்? தராவி தொழுதாங்கள்ல ரசூலுல்லாஹ் ஜமாத்தாடு எத்தனை நாள் தொழுதாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா தராவி எத்தனை நாள் தொழுதாங்க? 3 நாள் தான் தொழுதாங்க. திட்டமிடாமல் தொழுதாங்க. 4வது நாள் வரவே இல்லை. கூட்டம் பெருங்கூட்டம் கூடிடுச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க பதில்? நான் தொடர்ந்து செய்தால், நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் தராவி ஃபர்தாயிரும். தராவி ஃபர்தானா 5 வகுத்துக்கு இழுத்துட்டு எடுக்குது. நமக்கு 5 வகுத்துக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. ஐயா அல சலா வாங்கோ வாங்கோன்னு 5 வகுத்தும் கூப்பிட்றாரு. நம்ம என்ன செய்யறதே இல்லை. சரி வாங்க வர்றோம் அப்படின்னு தான் இருக்கிறோம். 5 வகுத்து தொழுகைக்கு இந்த பாடுன்னா தராவி ஃபர்தாச்சுன்னா நமக்கு இது என்ன ஆகும்? ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய நிலைமையை நினைச்சாங்க. உம்மத்தினுடைய அதனால் நம்ம ரொம்ப இஷ்கோடு தொழுகிறோம். நமக்கு ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனால் கடைசி காலம் வரைக்கும் இந்த உம்மத்துக்கு தராவியில் தொழுவதற்குண்டான நேரம் இருக்காது, ஆர்வம் இருக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்தால் ஃபர்தாயிடும், அது வாஜிபாயிடும். அதனால தான் எதையுமே கோடு போடுவாங்க. நம்ம ரோடு போடணும், அவ்வளோதான். செய்யலாம் அப்படின்னா நீ செய்துக்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு அவங்களும் ஒன்றல்ல, சில விஷயங்களை அவங்க காட்டுகிறார்கள், இது செய்யணும் என்று நமக்கு சொல்கிறாங்க. நம்ம உஷாராகி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டியும் மறைந்த மரபுமான எல்லா ஊமினான ஆண்கள் பெண்களுக்காக வேண்டியும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவாக ஒரு செய்தி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஜியாரத்து முடிச்சுட்டு வந்து படுத்தாங்களான்னா படுக்கலை. நம்ம ஜியாரத்தை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம், முடிஞ்சு இன்றைக்குள்ள அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் படுக்கலை. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, வந்து ஆயிஷா இந்த இரவு நான் துரட்டுமான்னு கேட்குறாங்க. அனுமதியோடு தொழுங்க தாராளமானு சொல்கிறாங்க. தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு தொழுகிறாங்க? சுஜூத் செய்தாங்க. எவ்வளோ நீண்டமாக சுஜூத் செய்தாங்கன்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சுஜூதில் இருந்ததை பார்த்தா எனக்கு சந்தேகமாகி போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டதோ சுஜூதில் என்று சந்தேகப்படும் அளவிற்கு சுஜூதிலேயே இருந்தாங்க. நான் காலை தடவி பார்த்தேன், சூடு இருக்குது, நான் உறுதிப்படுத்தி கொண்டேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இறைவனை சுஜூதில் கிடந்து என்ன சொல்கிறாங்க, என்ன துவா செய்தாங்கன்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? காது கொடுத்து கேட்டேன். அஊது பி அஃபிவிக மின் இகாபிக் வஅஊது பிரிதாக மின் சகதிக். அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிஅஃவிக மின் இகாபிக வஅஊது பிக பிரிதாக மின் சகதிக வஅஊது பிக மின்க இலைக லா உஹஸி ஸனாஅன் அலைக அன்த கமா ஸனைத அலா நஃப்ஸிக். இதை திரும்ப ஓதுறாங்க. காலையில் கேட்குறாங்க ஆயிஷா நாயகி, அதாவது அதை துவா கேட்டு முடித்த பிறகு கேட்குறாங்க, எழுந்த பிறகு கேட்குறாங்க, யார சொல்கிறதா இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க, நீ கேட்டியான்னு கேட்குறாங்க. கேட்டேன் அப்படின்னா இந்த உம்மத்துக்கு அதை சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும். கேட்க வேண்டிய ஒரு துவா, இந்த இரவிலே கேட்க வேண்டிய ஒரு துவா. என்ன துவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிஅஃவிக மின் இகாபிக வஅஊது பிரிதாக மின் சகதிக வஅஊது பிக மின்க இலைக லா உஹஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸனைத அலா நஃப்ஸிக. உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன் தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ரப்பே. அஊது பிஅஃவிக மின் இகாபிக, உன்னுடைய மன்னிப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிரிதாக மின் சகதிக, உனது திருப்பொருத்தத்தை கொண்டு உன் கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னளவிலே தேடுகிறேன், உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். லா உஹஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸனைத அலா நஃப்ஸிக, உன்னை நான் தஸ்பீஹ் செய்கிறேன், உன்னை புகழ்கிறேன். எந்த அளவுக்குனா என்னால் உன்னை புகழ்ந்து முடிக்க முடியாது ரப்பே. என்னால் உன்னை புகழ்ந்து எப்படி புகழ வேண்டுமோ அப்படி என்னால் புகழ முடியாது. நீ எந்த புகழுக்கு எப்படி தகுதியாவாயோ அப்படி நான் உன்னை புகழ்கிறேன் என்று ஒத்த வார்த்தையில முடிச்சாங்க.
இந்த துஆவை சுஜூதில் கடந்த இந்த இரவில் அதிகமாக ஓதும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் செயலாலும் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான இரவு, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய இரவு, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டிய பாக்கியங்களை கேட்டு பெற வேண்டிய ஒரு இரவு. எனவே இந்த இரவில் ஜியாரத்து செய்துவிட்டு ஜியாரத்தும் செய்ய வேண்டும். இந்த திக்ர் மஜ்லிஸ் இபாதத்துகள் இருந்து அதிலையும் கலந்து கொள்ள வேண்டும். ஆக முடிந்த வரைக்கும் இந்த இரவை ஹயாத்தாக்கி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதையெல்லாம் கேட்டு அல்லாஹ்வுடைய பேரருளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுவேன், நிறைவு செய்கிறேன். ரிசுக்குத்தான் கேட்குறோம். எதுக்கு ரிசுக்குத்தான் கேட்குறோம்? எதுக்கு கேட்குறோம்? யாரெல்லாம் எனக்கு விசாலமான ரிசுக்கை கொடு. எதுக்கு கேட்குறேன்னா, எனக்கு நீ விசாலமான ரிசுக்கை கொடு, எனக்கு பிறகு என் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது. நம்ம சம்பாத்தியம் பண்ணி வைக்கிறோம்ல, சேர்த்து வைக்கிறோம்ல, சொத்துலாம் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா? எதுக்கு? நம்ம பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, நமக்கு பிறகு நம்முடைய மௌத்துக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அவன் சொல்லுங்களேங்க, திண்டாடக்கூடாது. அதனால் அவனுக்கு சேர்த்தானே நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம், அவனுக்கும் சேர்ந்தான ரிசுக்கை நம்ம கேட்குறோம். சேர்த்து வைக்கிறோமா இல்லை, சொத்து வைக்கிறோமா இல்லைங்க? ஆனால் எல்லா சொத்தை விட பெரிய சொத்து என்ன தெரியுமா? நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ரிசுக்கு எது தெரியுமா? உங்கள் கடை இல்லை, சொத்தல்ல, பணம் அல்ல, அதுவும் செய்யணும். ஆனால் அது மட்டும் அல்ல, உங்கள் பையனுக்கு உங்களுக்கு பிறகு தட்டில்லாத ரிசுக்கு கிடைக்கணுமான, தட்டில்லாத ரிசுக்கு கிடைக்கணுமான ஒன்று செய்யணும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஆள் போய் கேட்டார். கலீஃபாக்கள்லேயே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் 5வது கலீஃபான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, 2ஆம் உமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீளமான ஒரு ஆட்சி செய்தவங்க யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, எல்லா அரசர்களும் எல்லா மன்னர்களும் எல்லா கலீஃபாக்களும் தங்கள் பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட என்ன சொத்து இருந்துச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு? அவங்க வஃபாத் ஆகும் பொழுது அவங்களுக்கு 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. அந்த 11 பிள்ளைகளுக்கு அவங்க வச்சுருந்த சொத்து எத்தனைன்னா, எவ்வளோன்னா 17 தீனார். எத்தனை? மொத்தத்திலேயே 17 தீனார். அந்த 17 தீனாரில் 5 தீனாரை கொடுத்து கஃன் செலவு கொடுத்துட்டாங்க, மையத்தை அடக்கம் பண்ணக்கூடிய செலவு கொடுத்துட்டாங்க. 2 தீனாரை கொடுத்து கபருக்கு சொந்தமாக இடம் வாங்கி குடி வெட்டுங்கன்னு சொன்னாங்க. எத்தனை போயிடுச்சுங்க? 17ல் 7 போயிடுச்சு. இது எத்தனைங்க இருக்குது? இருக்கிறது எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1 தீனார் கூட வரும். ஒரு ஆளுக்கு அவ்வளோ ரொம்ப கம்மியான ரிஸ்க் விட்டுட்டு போனாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, என்னையா விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தக்குவாவை விட்டுட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதை விட்டுட்டு போகிறேன்? தக்குவாவை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதைத்தான் சேர்த்து வைக்க சொன்னான். வல் யக்ஷல்லதீன லவ் தரகு மின் கல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சந்ததி வறுமையில் வாழக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொன்னா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் தக்வாவோடு வாழ்ந்தால், இறையச்சத்தோடு வாழ்ந்தால், அப்படி வளர்த்தால் அதுவே பெரிய சொத்து, அதுவே பெரிய ரிசுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, தக்குவா இந்த சொத்தை நான் விட்டுட்டு போகிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், தவல்ல சாலிஹீன் ஒவ்வொரு எத்தவல்ல சாலிஹீன். என் பையன் சாலிஹான பையனாக இருந்தால், நல்ல பையனாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான், அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான். என் பையன் சாலிஹான பையன் இல்லை, ஒழுக்கமான பையன் இல்லை அப்படின்னா அவனு பாவம் செய்யறதுக்கு நான் எதுக்கு சுற்றி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னது யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்று ஒரு மன்னர், அந்த காலத்தில் அடுத்து வந்தவர், அவருக்கும் 11 பிள்ளைங்க. ஆனால் மில்லியன் கணக்கில் தீனாரை விட்டுட்டு போனார். எத்தனை மில்லியன் கணக்கில் தீனாரை விட்டுட்டு போகிறார். இந்த செய்தியை சொல்கிறது யாருன்னா, முகாத்திர் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. கலீஃபா மன்சூர் பதவி ஏற்ற போது, கலீஃபா மன்சூர் பதவி ஏற்ற பொழுது, கலீஃபாவாக பதவி ஏற்ற பொழுது முகாத்திர் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எழுதி எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறாங்க. என்ன செய்யுங்க? அப்போ அவர் கேட்டார், பிமா ரஐத்து அவ் பிமா சமிஅத்து, கேட்டதை சொல்லவா கண்டதை சொல்லவான்னு கேட்டார். அவர் என்ன கேட்டாருங்க? எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னாரு.
இவர் என்ன திருப்பி கேட்டாரு? நான் கண்டதை சொல்லவா கேட்டதை சொல்லவா அப்படின்னு கேட்டுட்டு கண்டதையே சொல்லுங்கள் என்று கலீஃபா சொன்ன உடனே நான் கண்டதை சொல்கிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க. அதிகமான தீனாரை விட்டுட்டு போகல, தக்வா விட்டுட்டு போனாங்க. ஆனால் நான் பின்னாடி பார்க்கிறேன், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஒரு மகன் ஒரு நாள் ஜிஹாதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி 100 குதிரைகளை தர்மம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்த்தேன். ஒரு தீனார் கூட விட்டுட்டு போகல. ஆனால் அல்லாஹ் அவங்களை கைவிடலை. பெரிய செல்வந்தராக ஆகி சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவராக நான் பார்த்தேன். அதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அந்த மன்னர் மில்லியன் கணக்கான தீனார்களை விட்டு சென்றார். அவர்களுடைய ஒரு மகனை பார்த்தேன், அவர் பள்ளிவாசலுக்கு முன்னாடி பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்றார். நாங்கள் விட்டு சென்ற சொத்து விட்டு தான் போகணும், சொத்து சேர்த்து வச்சு தான் போகணும். ஆனால் அந்த சொத்து அவங்களுக்கு முறையாக கிடைக்கணுமானா உங்கள் இடத்துல தக்குவா வேண்டும். அந்த தக்குவாவோடு அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் தேட வேண்டிய சேர்க்க வேண்டிய ஒரு சொத்து என்பதை உங்களுக்கு சொல்லி, அந்த வசனத்தையும் உங்களுக்கு சொல்லி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எல்லா குத்துபாவிலையும் வசியத் செய்யக்கூடிய ஒரு வசியத்து. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்து உபதேசம் செய்து இந்த இரவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين.